ஒரு பாக்கெட் மேகியை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கட்டி பிடிக்காமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகியை போட்டுக்கோங்க. அது கூடவே இந்த மேகி பேக்கெட்டில் கொடுக்குற மசாலா பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா அண்ட் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகி கலவையை அதில் போட்டு ஃபுல்லாக தட்டி பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு சிம்லே வச்சு 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ அது நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம். 3 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அதை திருப்பி போடுறதுக்காக மேலே ஒரு தட்டு வச்சுட்டு பேனை திருப்பிக்கோங்க. இப்போது இன்னொரு சைடு இது குக் ஆகிறதுக்காக நம்ம திரும்ப இதை பேனில் போட்டுக்கலாம். இந்த சைடும் நீங்கள் 3 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ நம்மளோட மேகி அடை 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இது இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.